அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு ஹவுஸ் பிளான்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹவுஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாரோட வீட்லயுமே இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செடி தான் இது. ஆமாங்க, போத்தோஸ் தான் இது. போத்தோஸ்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, மார்பிள் குயின் போத்தோஸ். மார்பிள் குயின் அது பேருக்கு தகுந்த மாரியே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கிறது மட்டும் இல்ல, இதோட விலையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு, பேருக்கு தகுந்த மாதிரியே. நம்ம கோல்டன் போத்தோஸ் மாரி தான். இதுக்கு சரியான இடமும், நல்ல வெளிச்சமும் இருந்தா போதும். அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கும். இந்த மார்பிள் குயின் போத்தோஸ்ல பார்த்தீங்கன்னா, அதோட இலை பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீனாவும், லைட் கிரீனும், அதுல வந்து அங்கங்க அ டார்க் கிரீன் அந்த மாரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த செடிய நல்ல வெளிச்சமா இருக்கிற இடத்துல வச்சோம்னா, அது பாட்டுக்கு நல்லா வளரும். வெளிச்சம்னா அதுக்காக நீங்க பாட்டுக்கு டைரக்ட் சன்லைட் வர்ற இடத்துலயோ, ரொம்ப டூ மச் சன்லைட் நெறைய அளவுக்கு அதிகமான அளவு சன்லைட் வர்ற இடத்துலயோ இத வச்சுடாதீங்க. அப்படி வச்சீங்கன்னா, இதோட இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஞ்சு அப்படியே பர்ன் ஆயிரும். அப்படியே கருகி போயிடும். அதேபோல வெளிச்சம் கம்மியா இருக்கிற இடத்துல வச்சீங்க அப்படின்னா, இது உள்ள இருக்கிற அந்த லைட் கிரீன், அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் அந்த மாரி இருக்கு இல்லையா? அதெல்லாம் மாறி முழுசா வந்து கோல்டன் போத்தோஸ் மாதிரி முழுசா வந்து கிரீன் கலர்ல ஆயிரும் இலையெல்லாம். அதனால நல்லா ரொம்ப அதிகமான அளவு சன்லைட் வர்ற இடத்துலயும் வைக்கக்கூடாது. ரொம்ப லோ லைட் இருக்க இடத்துலயும் இத வைக்கக்கூடாது. கரெக்ட்டா இருக்கிற இடத்துல, நல்லா பிரைட்டான இடத்துல, இன்டைரக்ட் சன்லைட் வர்ற மாரி இடத்துல வச்சா, அது நல்லா வளரும். இந்த இலையோட அழகும், கலரும் மாறவே மாறாது. அப்படி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு தண்ணி விடுறது. இது எப்பவுமே டாப் சாயிலும் சரி, நம்ம கைய உள்ள வச்சு பார்க்கணும். கையில மண்ணு ஒட்டாம இருக்கும்போது அதுக்கு தண்ணி ஊத்த ஆரம்பிக்கணும். அதேபோல தண்ணி ஊத்தி அந்த தண்ணி நல்லா வடிஞ்சு போன பின்னாடி, நீங்க அதோட இடத்துல திரும்ப வச்சுடுங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமான தண்ணி விட்டோம் அப்டின்னா, அதோட வேர்லாம் அழுகி போயிடும். இல்லாட்டினா அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில சேஞ்சஸ் தெரியும். அந்த மார்பிள் குயினோட அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிரீன்லேருந்து மாறி ஒரு மாரி மஞ்சளா பழுப்பு நிறத்துல மாறி, அதுவே கீழ விழுகுறது மாரி ஆகும். அதுக்கு அப்புறமும் நம்ம எக்ஸஸா தண்ணி விட்டுட்டு இருந்தோம்னா, அதோட வேரெல்லாம் அழுகி போயிடும். இந்த மார்பிள் குயின் போத்தோஸ் பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான செடிங்க. இது பார்த்தீங்கன்னா, சும்மா 4 இன்ச் பாட்ல இருக்கிற ஒரு செடியோட விலையே $20. நம்ம இந்திய ரூபா மதிப்புல ஒரு ரூ. 1200 அந்த மாதிரி வரும். நம்ம இவ்ளோ பணம் குடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்ல. இது ஒரு சின்ன கட்டிங் இருந்தாலே போதும். நாங்க அதிகமா வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எங்களோட நெய்பர்ஸ் கிட்ட இந்த மாரி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். வேற ஒரு செடியோட கட்டிங் அவங்க குடுப்பாங்க. நாங்க இந்த செடியோட கட்டிங் குடுப்போம். அந்த மாரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். இந்த மார்பிள் குயின்க்கு மெனக்கெட்டு நெறைய வந்து ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அது சரியான வெளிச்சத்துல வச்சு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி விட்டா போதும். ரொம்ப அழகா வரும். நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல இருந்து மார்பிள் குயின் போத்தோஸ் பத்தி ஏதாவது புதுசா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.